ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு ரியல் ஹாரர் பிளேஸ். மெக்சிகோல இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இஸ்லா டி லா முனிகாஸ். இதோட மீனிங் என்ன தெரியுமா? த ஐலாண்ட் ஆஃப் த டால்ஸ். டால்ஸ்க்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கு. இது மெக்சிகோ சிட்டி கிட்ட இருக்க சொசி மில்கோ கெனான்ஸ்ல இருக்க ஒரு ஸ்மால் ஐலாண்ட் தான். ஆக்சுவலா வீட்டுல இருக்க பிடிக்காம ஒருத்தர் வீட்டை விட்டு வந்து அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டான் ஜூலியன் சாண்டானா. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, இவரு வீட்டை விட்டு வந்து இருக்காரு அப்படின்ட்டு. அப்பனா இவரு கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போனா இவர் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. சரி, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் அவர் அவரோட வேலையை அங்க பாத்துட்டு இருக்கும் போது அங்க தண்ணியில ஒரு சின்ன பொண்ணோட டெட் பாடி மந்தந்துட்டு வர்றத அவர் பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட ஒரு சின்ன டாலும் இருக்கு. ஆனா ஜூலியன் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது டெட் பாடின்னு அவருக்கு சரியா தெரியல. அதே கில்ட்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கும் போதே அது மிதந்து மேல வரும்போது இது டெட் பாடின்னு அவருக்கு அப்போதான் தெரியுது. ஓகே, அந்த பொண்ணு கிட்ட இருந்த பொம்மைய வாங்கி இந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாரு. அப்போல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய டால்ஸ் அவர் கட்டி வச்சிருக்காரு. அந்த சைடு என்னென்னலாம் டால்ஸ் வருதோ அந்த எல்லா டால்ஸையும் அவர் அதே மாதிரி மரத்துல கட்டி வச்சுட்டு தான் இருக்காரு. ரொம்ப கிரீப்பியா இருக்குல்ல. இயர்ஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஃபுல் ஐலாண்ட் எல்லாமே டால்ஸால ஃபில்லும் ஆயிடுச்சு. டால்ஸ்க்கு ஐ இல்ல, ஹெட் இல்ல, பர்ன் ஃபேஸா இருக்கு. வேற லெவல் கிரீப்பி. ஆனா இத பத்தி அங்க இருக்க லோக்கல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நைட் டைம்ல டால்ஸோட ஐ மூவ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துற சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு. அங்க போன டூரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, we heard voices saying come closer அப்படின்ட்டு. செம கிரீப்பியா இருக்குல்ல. ஓகே, ஆனா டான் ஜூலியன் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த டால்ஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பொம்மைங்க அவங்கள காப்பாத்துதா அப்படின்னு எனக்கும் ஒரு மாதிரி திங்கிங்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சொல்ல போற ஒரு விஷயத்த பத்தி நானே கொஞ்சம் பயந்துட்டேன். அது என்னன்னா, அதே பிளேஸ்ல அந்த பொண்ணு எங்க இறந்து கிடந்தாலோ, எங்க மிதந்து வந்தாலோ, அதே பிளேஸ்ல ஜூலியன் 2001ல அங்கேயே இறந்திருக்காரு. போன டூரிஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டால்ஸ்லாம் என்ன பழைய மாதிரி இருந்தாலும், ஐ மீன் டஸ்ட் ஃபுல்லா படிஞ்சிருந்தாலும் ஏதோ உயிரோட இருக்க மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, மெக்சிகோல அந்த ஐலாண்ட் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. அங்க போயிட்டு வந்தவங்களும் அங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் யூ விசிட் ஒன் டால் வில் வாட்ச் யூ ஃபார் எவர். ஏடா பயமுறுத்துறீங்க அப்படின்னு எனக்கும் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் மிஸ்ட்ரியான பிளேஸோட வீடியோல பார்ப்போம். டாடா, பாய்.